வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சேனை கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம 1/4 கிலோ சேனை கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரை சேர்த்துடலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு சின்ன துண்டை பட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 தக்காளி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் ஒரு பேஸ்ட் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருந்த அந்த சேனைக்கிழங்க அந்த தண்ணியோட உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா அந்த மசாலாவோடு அது மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தூள் வகையில் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா அந்த தூள் வகைகளில் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான சேனைக்கிழங்கு மசாலா ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.